அது ஒரு அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை சந்திரவர்மன் அப்படிங்கிற ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு. அந்த ராஜாவோட ஆட்சியில வயல்கள் எல்லாமே பச்சை பசேல்னு இருந்து விவசாயிங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ராஜாவுக்கு வயசாகிறதுனால அவருக்கு அடுத்து அந்த சிம்மாசனத்துல யார உட்கார வைக்கிறது அப்படிங்கிற யோசனை இப்ப அவருக்கு வந்துச்சு. அவருக்கு 2 பிள்ளைங்க. பெரியவன் ருத்ரசேனன், பலசாலி, திமிரு பிடிச்சவன். சின்னவன் அவன் பேரு தரணிதரன், ரொம்பவும் புத்திசாலியும் கூட. ஒரு நாள் மகாராஜா சபையை கூட்டி மந்திரி, சேனாதிபதி, ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. எனக்கு வயசாயிடுச்சு. வர வர என்னால ராஜ்யபாரத்தை தாங்க முடியல. இந்த சிம்மாசனத்துல யார் அடுத்து அமர்றதுன்னு முடிவெடுத்தாகணும். சரி அரசே, 2 இளவரசர்களும் தகுதியானவங்க தான். நீங்க சொல்லுங்க. என் பிள்ளைங்க அப்படிங்கறதால நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். தகுதி வாய்ந்தவனைத்தான் தேர்ந்தெடுப்பேன். அதுக்காக ஒரு பரீட்சை வைக்கிறேன். பரீட்சை எதுக்குப்பா? நான் பெரியவன் அப்படிங்கறதால சிம்மாசனம் எனக்கு தானே. பிறப்பால இல்லப்பா, தர்மத்தாலையும் அறிவாலையும் தான் தகுதி வரும். கேளுங்க, இந்த ஹேமகிரி ராஜ்யத்துல இருந்து மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருளை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சிம்மாசனம். மதிப்பு மிக்க பொருளா? அப்படின்னா இந்த ராஜ்யத்திலேயே மிகப்பெரிய செல்வத்தை கொண்டு வரணுமா? அதோட அர்த்தம் என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். 1 வாரம் அவகாசம் கொடுக்கறேன். 7வது நாள் முடிவுல நீங்க கொண்டு வந்ததை எல்லாருக்கும் காமிக்கணும். வித்தியாசமான சோதனை. மதிப்பு மிக்கது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் ராஜாவாக முடியுமா? மகாராஜா ஆழமா யோசிச்சிருக்காரு. அப்படி மகாராஜா சொல்லி முடிச்ச உடனே 2 இளவரசர்களும் அவருக்கு தோணுன வழியில கிளம்பிட்டாங்க. பெரியவன் ருத்ரசேன அவனுடைய ஆட்களோட சேர்ந்து கஜானா கிட்ட போனான். அந்த கஜானா அதிகாரிய வர சொல்லி அவர்கிட்ட திமிரா, அரச கஜானால இருக்கிற மதிப்பு மிக்க தங்கம் எதுன்னு காட்டு. தங்கத்தை விட மதிப்பு மிக்கது வேற என்ன இருக்கும்? இளவரசே, நம்ம ராஜ்ய கஜானாவில் 1000 கிலோ எடை உள்ள ஒரு தங்க விக்கிரகம் இருக்கு. நம்ம ராஜ்யத்தோட மதிப்புல பாதி இருக்கும். அதான் வேணும். அந்த தங்க சிலைய அரசவைக்கு கொண்டு வர சொல்லு. தங்கத்தை விட மதிப்பு எதுக்குமே கிடையாது. சிம்மாசனம் எனக்கு தான். ஆனா இளவரசே, இந்த விக்கிரகம் ரொம்பவும் கனமானது. இதை தூக்கிக்கிட்டு வர்றதுக்கே 5 வீரர்கள் வேணும். இத பத்தி வெளியில தெரிஞ்சா திருடர்கள் திருட வாய்ப்பு இருக்கு. திருடர்களை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்னோட வீரர்கள் காவல் இருப்பாங்க. எவ்வளவு கனமா இருந்தாலும் சரி, இதுதான் எனக்கு தேவை. சுலபமான வேலையை செஞ்சா நான் ருத்ரசேனன் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி ருத்ரசேனன் அந்த தங்க சிலைய ரொம்பவும் பாதுகாப்பான இடத்துல வச்சான். தம்பிக்கு முன்னாடியே நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தான். சின்னவனான தரணிதரன் பக்கத்து ராஜ்யத்துல இருக்கிற வியாபாரிங்க கிட்ட போனான். தான் அண்ணனை தான் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுனால விலை மதிக்க முடியாத பொருட்களை வாங்க நினைச்சான். எனக்கு இந்த உலகத்திலேயே மதிப்பு மிக்க வைரம் வேணும். அதுக்காக நான் எவ்வளவு பணத்தை வேணும்னாலும் கொடுக்கறேன். என் அண்ணன் தங்கத்தை கொண்டு வந்தா நான் அதை விட மதிப்பு மிக்க வைரத்தை கொண்டு போனோம். சரிங்க இளவரசே, என்கிட்ட கடல் கடந்த தேசத்துல இருந்து கொண்டு வந்த நீலமணி ஒன்று இருக்கு. இந்த உலகத்திலேயே அது மாதிரி 2 தான் இருக்கு. அதோட ஒளிக்கு முன்னாடி சூரியன் கூட தலை வணங்குவான். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். அந்த மணியை என்கிட்ட கொடு. இந்த மணி முன்னாடி அண்ணனோட தங்கம் ஏமாத்துறோம். நல்ல முடிவெடுத்திருக்கீங்க அரசே. இதை விட மதிப்பான பொருள் எதுவுமே இல்ல. எடை அதிகமான தங்கத்தை அண்ணன் கொண்டு வந்தாலும் அதோட ஒளி குறைவு தான். சிறியதா இருந்தாலும் இந்த மணியோட ஒளி ரொம்ப அதிகம். நிச்சயமா தந்தை இதைத்தான் மதிப்பு மிக்கதுன்னு சொல்லுவாரு. சிம்மாசனம் எனக்கு தான். வியாபாரி, இந்த ரகசியம் வெளியில போக கூடாது. 1 வாரம் வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாத. உத்தரவு இளவரசே. நான் வாயை திறக்க மாட்டேன். இப்படி இவங்க 2 பேரும் செல்வத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ராஜ்யத்தோட தலைநகருக்கு தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குயவன் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய பொண்ணு பேரு மந்தாகினி. ஒரு நாள் மந்தாகினி பானையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய அப்பா இரும்பிக்கிட்டே ரொம்ப சோர்வா இப்படி சொன்னாரு. அம்மா மந்தாகினி, மகாராஜாவோட தண்டோராவை கேட்டியா? ராஜ்யத்திலேயே மதிப்பு மிக்க பொருளை கொண்டு வரவங்களுக்கு தான் சிம்மாசனமா? கேட்டப்பா, இளவரசர்கள் தங்கம் வைரத்துக்கு பின்னாடி ஓடுறாங்களாமா. ஊர் முழுக்க அதே பேச்சுதான். நம்மள மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் இந்த வேலை எதுக்குமா? நம்ம கிட்ட இருக்கிறதே இந்த மண்ணு மட்டும்தான்.
இந்த சக்கரத்தையும் நம்ம உழைப்பையும் தவிர நம்ம கிட்ட என்ன இருக்கு சொல்லு. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். மதிப்பு அப்படின்னா என்ன? விலை அதிகமா இருக்குன்னு அர்த்தமா? இல்லனா அது இல்லனா நம்மளால வாழ முடியாதுன்னு அர்த்தமா? என்ன சொல்றமா? எனக்கு சரியா புரியலையே. நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. தங்கம் இல்லனாலும் மனுஷன் வாழ்வான், வைரம் இல்லனாலும் மனுஷன் வாழ்வான். ஆனா இந்த மண் இல்லனா விளைச்சல் விளையாது, சாப்பாடு கிடைக்காது, வீடும் இல்ல, பானையும் இல்ல. அப்ப இதுதான் நான் விலை மதிக்க முடியாதது. உண்மைதாம்மா, இந்த மண்ணு தான் நம்ம வாழ்க்கைய நடத்துது. ஆனா இத மகாராஜாவோட சபையில யாரு கேட்பாங்க? நீ ஏழை பொண்ணுமா, பொம்பளை புள்ள வேற, உன்னை அவங்க உள்ள விட மாட்டாங்க. அறிவிப்புல யாரா இருந்தாலும் கலந்துக்கலான்னு இருக்குப்பா. நானும் இந்த ராஜ்யத்தோட பொண்ணு தானே. அப்போ நானும் முயற்சி பண்ணலாம்ல. தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா முயற்சி பண்ணி தோத்ததா இருக்கணும். சரிம்மா, உன் தைரியத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. கடவுளோட துணை உனக்கு இருக்கும். நீ போயிட்டு வா. அடுத்த நாள் காலையில மந்தாகினி ராஜசபைக்கு கிளம்புனா. அவ கட்டிருக்கிறது சாதாரண நூல் புடவைதான். தங்க நகை எதுவும் இல்ல. கையில ஒரு மண்பானை இருந்துச்சு. அதுல அந்த ஊரோட மண்ணு போட்டிருந்தா. இத பார்த்து அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடியே மந்தாகினி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ போட்டியில கலந்துக்க போற. அங்க நிறைய இளவரசர்கள் எல்லாம் பெரிய தங்கம் வைரம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ என்னமோ மண்ணை கொண்டு போற. அக்கா, என்னோட வீட்லயோ உங்க வீட்லயோ தங்கம் இல்ல. ஆனா நீங்க சந்தோஷமா வாழ்றீங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? மண்ணுல விளையிற விளைச்சல் நம்ம வீட்ல இருக்கு. அப்போ இதுதான் விலை மதிக்க முடியாதது. நீ சொல்றது உண்மைதான். ஆனா ராஜா இதை ஏத்து பாருங்கறியா? கேட்டாலும் கேட்கலனாலும் தர்மம் ஜெயிக்கும் இல்லையா? அதுதான் என்னோட நம்பிக்கை. சரி, நான் போயிட்டு வரேன். அப்படி மந்தாகினி தைரியமா கையில அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு தலைநகருக்கு நடந்து போனா. 7 நாள் ஆச்சு. 7வது நாள் ராஜசபை ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. மகாராஜாவான சந்திரவர்மன் சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. 2 பக்கமும் அதிகாரிகள் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல மூத்தவனான ருத்ரசேனன் தான் சபைக்குள்ள வந்தான். அவனுக்கு பின்னாடி 4 காவலர்கள் பெரிய தங்க சிலையை கொண்டு வந்து வச்சாங்க. சபை அவங்கள ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. தந்தையே, இதுதான் இந்த ராஜ்யத்திலேயே மதிப்புமிக்க பொருள். இது தூய்மையான 100 கிலோ தங்கத்தால செஞ்ச சிலை. இதோட மதிப்பு நம்ம ராஜ்ய கஜானாவுக்கு இணையானது. இதை விட மதிப்பு மிக்கது எதுவுமே இல்ல. ரொம்ப நல்லது ருத்ரசேனா, நீ கொண்டு வந்ததை நான் பார்த்துட்டேன். தரணிதரா, நீ என்ன கொண்டு வந்திருக்க? சின்னவன் தரணிதரன் முன்னாடி வந்து நின்னு ஒரு பட்டு துணியில அவன் வச்சிருந்த நீலமணிய கொண்டு வந்து காட்டினான். அந்த கல்லோட வெளிச்சத்துல அந்த சபையே ஜொலிக்க ஆரம்பிச்சுது. எல்லாரும் அந்த கல்ல ஆச்சரியமா பார்த்தாங்க. தந்தையே, தங்கம் மதிப்பு மிக்கதா இருந்தாலும் சாதாரணமானதுதான். ஆனா இந்த நீலமணி அபூர்வமானது. இந்த உலகத்திலேயே இது 2 தான் இருக்கு. எந்த தங்க சிலையும் இதுக்கு ஈடாகாது. அப்படின்னா இதுதான் மதிப்புமிக்க பொருள் தந்தையே. நல்லது, நீங்க கொண்டு வந்திருக்கிற ரத்தினங்களும் செல்வங்களும் மதிப்புமிக்க பொருள்தான். மகாராஜா 2 பேரும் கொண்டு வந்த பொருளை பார்த்து அமைதியாதான் இருந்தாரு. சபையில யாரும் எதுவுமே பேசல. அப்பதான் கிழிஞ்ச ஒரு சாதாரண புடவைய கட்டிக்கிட்டு கால்ல மண்ணு ஒட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு கோட்டையோட வாசலுக்கு வந்தா. வாசல்ல காவலாளி அந்த பொண்ணை தடுத்து அந்த பொண்ணு கிட்ட கேள்வியை கேட்டான். நெல்லு, யாரு நீ? இன்னைக்கு சபை இளவரசர்களுக்காக கூடியிருக்கு. உனக்கெல்லாம் இங்க வேலை இல்ல, போ. மகாராஜா அறிவிச்ச அறிவிப்புல யாரு வேணும்னாலும் கலந்துக்கலான்னு போட்டிருந்துச்சு இல்லையா? அதனாலதான் இந்த போட்டியில கலந்துக்க நானும் வந்திருக்கேன். நிறுத்துங்க, அவளை உள்ள வர அனுமதியுங்க. என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாப்போம். எல்லாரையும் தானே வர சொல்லி இருந்தேன். மந்தாகினி அமைதியா சபைக்குள்ள நுழைஞ்சா. அவ கையில இருக்கிற அந்த மண்பானைய பார்த்து சபையில எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இளவரசர்கள் 2 பேருமே கிண்டலா சிரிச்சாங்க. பாருங்க தந்தையே, இந்த பொண்ணு ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு வந்திருக்கா. தங்கத்தை விடவும் வைரத்தை விடவும் இந்த மண்ணுக்கு மதிப்பதிகமா என்ன? இது ராஜசபைக்கே அவமானம் இல்லையா? இந்த பொண்ணு பைத்தியம் போல. இந்த மண்ணு தான் எல்லா குயவனோட வீட்டுக்கும் பின்னாடி கிடைக்குமே. இதுக்கு என்ன பெருசா மதிப்பு இருக்க போகுது? இவளை வீட்டுக்கு அனுப்புங்க. எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்திட்டு அவளை பேச அனுமதி கொடுங்க. அவளுக்கும் இந்த சபையில பேசுறதுக்கு உரிமை இருக்கு. இங்க பாருமா, நீ மண்ணை கொண்டு வந்திருக்க. இது மதிப்புமிக்க பொருள்னு எப்படி சொல்ல வர? மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தா நான் ஒரு கேள்வியை கேட்கலாமா?
கேளுமா, பயப்படாத. மூத்த இளவரசர் கொண்டு வந்த இந்த தங்கத்தை பசிக்கும் போது சாப்பிட முடியுமா? இளைய இளவரசர் கொண்டு வந்திருக்கிற இந்த கல்லை நட்டு வச்சா இது மூலமா விளைச்சல் ஏதாச்சும் விளையுமா? அதை கேட்டு எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. இளவரசர்கள் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. யாரும் பதில் சொல்லல. ஆனா மந்தாகினி அவ கையில இருக்கிற மண்ணை எல்லாருக்கும் காட்டி தைரியமா பேசினா. இந்த மண்ணுல நெல்லு பயிரிட்டா சாப்பாடு கிடைக்கும். அந்த சாப்பாடு காவலாளியில இருந்து ராஜாவையோட உயிரையும் காப்பாத்தோம். இந்த மண்ணால தான் நாம வீடு கட்டுறோம், தண்ணியை தேக்கி வைக்கிற பானையையும் செய்றோம். இந்த மண்ணுல இருந்து தானே இந்த ராஜ்யமும் உருவாச்சு. கடைசில ஒவ்வொரு உயிரும் இந்த மண்ணுக்குள்ள தானே போகணும். இதை விட வேற என்ன வேணும் மகாராஜா? வார்த்தைகளால ஏமாத்த பார்க்காத. எங்க தங்கத்தை வித்து எவ்வளவு மண்ணை வேணும்னாலும் வாங்கலாம். உன்னோட மண்ணு கதையெல்லாம் இங்க செல்லாது. உண்மைதான் இளவரசரே. ஆனா அந்த மண்ணுல விளைச்சல விளைய வைக்கிறது யாரு? இந்த மண்ணே இல்லனா உங்க கஜானால எவ்வளவு தங்கம் இருந்தாலும் நீங்க பசியால தவிக்கணும். ஒரு வறட்சி வந்தா போதும், உங்க கஜானா உங்க பசிய நிரப்பாது. ஆனா இந்த மண்ணுல சொட்டு தண்ணி விழுந்தாலும் உங்க பசி தீரும் இளவரசே. ஆனா வைரம் அரிதானது, எல்லா இடத்துலயும் கிடைக்காது. மண்ணு எல்லா இடத்துலயும் கிடைக்கும். வைரத்துக்கு தானே மதிப்பு அதிகம். இளவரசரே, அரிதானது எப்பவுமே விலை மதிக்க முடியாததா இருக்காது. காத்து எல்லா இடத்துலயும் இருக்கும், ஆனா அது இல்லனா உயிர் வாழ முடியாது. தண்ணியும் மண்ணும் கூட அப்படிதான். எது இல்லனா உயிர் நிக்காதோ அதுதான் விலை மதிக்க முடியாதது. மகாராஜா, மக்கள் இல்லாத ராஜ்யத்துல இருக்கிற சிம்மாசனத்துக்கு மதிப்பு இருக்கா? ஜனங்க உயிரை காப்பாத்துற இந்த மண்ணை விட விலை மதிக்க முடியாதது இந்த ராஜ்யத்துல என்ன இருக்கு? மகாராஜா, ஒரு நிமிஷம். இந்த பெண்ணோட வார்த்தையில இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. நாம நடக்கிற இந்த நிலமும் இந்த கோட்டைய கட்டி இருக்கிற அடித்தளமும் நம்ம சேனைகளோட கூடாரமும் மண்ணு தானே. மண்ணு இல்லனா இந்த சிம்மாசனமும் இல்ல. மந்திரியாரே, ராஜாங்கிறது கிரீடத்துல இல்ல. ராஜாங்கிறவரு இந்த மண்ணையும் இந்த மண்ணுல விளையறதையும் காப்பாத்துறவரு. என் கையில இருக்கிற இந்த மண்ணு இந்த ராஜ்யத்தை சேர்ந்த மண்ணு. இத நீங்க அவமானப்படுத்தினீங்க அப்படின்னா இந்த ராஜ்யத்தையே அவமானப்படுத்துற மாதிரி தான். இந்த வார்த்தைங்களுக்கு என்கிட்ட பதில் இல்ல. மகாராஜா சந்திரவர்மன் அவரு சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்தாரு. அவருடைய கண்ணுல ஒரு கம்பீரமும் ஒரு சந்தோஷமும் தெரிஞ்சுது. மந்தாகினி சொன்னது கேட்டு அதிகாரிங்க மட்டும் இல்ல, மக்களும் கூட சந்தோஷமா கைய தட்டாங்க. அம்மா, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானது. என்னுடைய மகன்கள் 2 பேருமே இந்த ராஜ்யத்தோட செல்வத்தை பார்த்தாங்க. நீ அந்த செல்வத்தோட அடித்தளத்தை பார்த்திருக்க. தங்கமும் வைரமும் கண்ணுக்கு மதிப்பானது, ஆனா இந்த மண்ணு தான் உயிருக்கு மதிப்பானது. மகாராஜா, இந்த பொண்ணோட அறிவு கூர்மை ரொம்பவும் அரிதானது. ஒரு பொருளோட விலைக்கும் அதோட மதிப்புக்குமான வித்தியாசத்தை இந்த சபையில யாருமே சொல்லல. ருத்ரசேனா, தரணிதரா, நீங்க 2 பேரும் மதிப்புமிக்க பொருளுக்காக பல ராஜ்யங்களை தாண்டி போனீங்க. ஆனா இந்த பொண்ணோ தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த மண்ணுல மதிப்பை கண்டுபிடிச்சா. மதிப்பை கண்டுபிடிக்க பணம் தேவையில்லை, அதுக்கு அறிவு வேணும். அந்த அறிவு இந்த சாதாரண பெண்ணுக்கிட்ட அதிகமாவே இருக்கு. தந்தையே, நாங்க ஒரு பொருளோட விலைய பார்த்தோம், ஆனா அதோட மதிப்பை பார்க்கல. இந்த பெண்ணோட அறிவுக்கு முன்னாடி எங்களோட செல்வம் தோத்து போயிடுச்சு. நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். நான் இந்த பெண்ணை அவமானப்படுத்தின தந்தையே. ஒரு ராஜா யோசிக்க வேண்டியது தன்னுடைய மக்களோட பசியை பத்தி தான், தன்னோட கஜானா கருவூலத்தை பத்தி இல்ல. என்னையும் மன்னிச்சிடுங்க. என்னுடைய மகன்களுக்கு தன்னோட தவற ஒத்துக்கிற நல்ல குணம் இருக்கு. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடம்தான். ஒரு அரசனுக்கு கர்வமோ பணமோ தேவையில்லை, மக்கள் மீது பாசம் வேணும். மகாராஜா வேலைக்காரனை அனுப்பி ஒரு கிரீடத்தை கொண்டு வர சொல்லி சொன்னாரு. அது தங்க கிரீடமோ இல்ல வைரம் பதிச்ச கிரீடமோ இல்ல, சுட்ட மண்ணால செஞ்ச ஒரு சாதாரண மண் கிரீடம். அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. மந்தாகினி, உனக்கு தங்கத்தால கிரீடத்தை தரமாட்டேன். ஏன்னா தங்கத்தை விடவும் மண்ணுக்கு தான் மதிப்பு அதிகம்னு நீ நிரூபிச்சிட்ட. அதனால இந்த மண் கிரீடத்தை தான் உன்னோட தலையில சுட்ட போறேன். இந்த நொடியிலிருந்து இந்த ஹேமகிரி ராஜ்யத்துக்கு நீ தான் வாரிசு. என்னுடைய பசங்க உன்கிட்ட ஆட்சியை நடத்த கத்துக்கட்டும். மகாராஜா, இந்த மதிப்பு எனக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணுல பிறந்து இந்த மண்ணை நம்பி வாழ்ற ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு குயவனுக்கும் சொந்தம். அவங்க உழைப்பு தான் இந்த ராஜ்யத்துக்கு ரொம்ப முக்கியம். அவங்க சார்பா இந்த கிரீடத்தை நான் ஏத்துக்கிறேன். என்னுடைய ஆட்சியில எந்த ஒரு உயிரும் பசியோட இருக்காதுன்னு வாக்கு கொடுக்கறேன். இதுதான் ஒரு ராஜாவோட சிந்தனை.
என்னோட ராஜ்யத்துக்கு ஒரு உண்மையான வாரிசு கிடைச்சிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. மந்தாகினி சபைக்கு முன்னாடி வந்து நின்னு மகாராஜாவையும் பார்த்து மக்களையும் பார்த்து அவளுடைய முதல் ஆணைய சொன்னா. மகாராஜா, உங்க அனுமதியோட என்னுடைய முதல் ஆணைய நான் சொல்றேன். இனி நம்ம ராஜ்யத்துல யாருமே வறட்சிய பார்த்து பயப்படக்கூடாது. எல்லா கிராமத்திலயும் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் நாம மரியாதை கொடுக்கணும். அதே நேரம் அவங்க கஷ்டத்துக்கு நாம உதவி செய்யணும். ஏன்னா விவசாயி இல்ல அப்படின்னா நம்ம நாடு பட்னியாதான் இருக்கணும். அற்புதமான சிந்தனை மகாராணி. உங்க ராஜ்யம் இந்த ராஜ்யத்துல மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. தங்கையே, இத்தனை நாளா இந்த ராஜ்யத்துக்கு பலம் தேவைன்னு நினைச்சேன். ஆனா அறிவு தேவைன்னு உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உன் அறிவுக்கு முன்னாடி என் பலம் மண்டியிடுது. நானும் தான் அண்ணா. இத்தனை நாளா பணத்தை விட விவேகம்தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே உங்களுக்கு துணையா இருப்பேன். பெரிய இளவரசரே, சின்ன இளவரசரே, இனியிலிருந்து இந்த ராஜ்யத்தை நாம 3 பேரும் சேர்த்து காப்பாத்தலாம். பணத்திமுறால இல்ல, மனசார நல்ல குணத்தால. மண்கிரீடத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற மந்தாகினிய பார்த்து ஜனங்க எல்லாரும் கை தட்டினாங்க. முதல்ல அவளை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் இப்ப அவளுடைய அறிவை பார்த்து கை தட்டினாங்க. ஒரு பொருளோட மதிப்பு அதோட விலையில இல்ல, அது எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிற பயன்பாட்டுல இருக்கு. மண்ணும் மண்ணுல விளையிற விளைச்சலும் மனுஷனோட உயிரை காப்பாத்தும். அதனால அந்த நாட்டை காப்பாத்துற ராணி தலையில மண்கிரீடம் தான் இருந்துச்சு. பாத்தீங்கல்ல, இந்த கதையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்க கருத்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமையா அப்படிங்கிற விவசாயி ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு இருக்கிற 2 ஏக்கர் பூமி தான் அவனுக்கு வாழ்க்கையே. ஆனா கடந்த 2 வருஷமா மழை இல்லாம ஊரே வறட்சி காடு மாதிரி தான் இருந்துச்சு. ராமையா அந்த வெயில்ல வறண்டு போயிருக்கிற அவனுடைய வயலை பார்த்து சோகமா உக்காந்துக்கிட்டு இருந்தான். மதிய நேரம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவனுடைய மனைவியான லக்ஷ்மி அங்க வந்தா. லக்ஷ்மி சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு ராமையாவை கூப்பிட்டா. ஏங்க, வெயில் பயங்கரமா இருக்கு. இன்னும் அந்த ஆகாயத்தை பார்த்து உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க, அப்புறமா யோசிங்க. என்னால எப்படி லக்ஷ்மி சாப்பிட முடியும்? ஆகாயத்துல கொஞ்சம் கூட மேக கூட்டமே இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த வெயில் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு. போட்ட விதைங்க எல்லாம் முளைக்காம அப்படியே வீணா போய்கிட்டு இருக்கு. இந்த தடவையும் விளைச்சல் வரல அப்படின்னா நம்ம கதி. அபசகரமா பேசாதீங்க. விளைச்சல் விளையலன்னா என்ன இப்போ? அதெல்லாம் கடவுள் கையில இருக்கு. அவன் கருணை இருந்தா விளைச்சல் விளையும், இல்லனா விளையாது. நாம ஏதாவது கூலி வேலைக்காவது போய் பொழைச்சிக்கலாங்க. கூலி வேலைக்கா? நான் 2 ஏக்கர் வயலுக்கு சொந்தக்காரன் லக்ஷ்மி. 10 பேருக்கு என் வயல்ல வேலை கொடுத்தவன். இப்ப நானு இன்னொருத்தவங்க வயலுக்கு கூலி வேலைக்கு போகணுமா? அது மட்டும் முடியாது. வேற எதனா வழி நிச்சயம் கிடைக்கும். நிச்சயமா வழி கிடைக்குங்க. சாப்பிடுங்க. நேத்தே நீங்க சரியா சாப்பிடல. ராமையா விருப்பமே இல்லாம சாப்பிட உக்காந்தான். அப்பதான் அந்த ஊர்ல வட்டி வியாபாரியான பூபதி அந்த பக்கமா நடந்து வந்தான். ராமையா வயல்ல உக்காந்து சாப்பிடுறத பார்த்து அவன் கொண்டு வந்த கொடைய மடிச்சிட்டு அங்கேயே உக்காந்தான். என்ன ராமையா, என்ன விசேஷம்? பூமியெல்லாம் வெடிச்சு போயிருக்கு போலயே. இந்த தடவையும் மழை வர காணோம். ராமையா சாப்பிடுறத விட்டுட்டு கைய கழுவிட்டு, என்னங்கய்யா சொல்றீங்க? அந்த வருண பகவானுக்கு என் மேல கருணையே இல்ல போல. வருண பகவானையே எதுக்கு வேண்டிக்கிட்டு இருக்க? நீ இருக்கிற பூமிக்கு கீழே தண்ணி இருக்கு. பேசாம அந்த தண்ணிய மேல கொண்டு வரலாம் இல்ல? பூமிக்கு கீழே தண்ணியா? நீங்க கிணறு தோண்ட சொல்றீங்களா? ஆமா, பின்ன பக்கத்து ஊர்லயும் இதே நிலமை தான். எனக்கு தெரிஞ்ச சுப்பையா கிணறு தோண்டி அவன் நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ தான் எதுவும் செய்யாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க. தண்ணி உனக்கு கிடைக்காம இல்ல, நீ தான் அதை தேடல. ஐயா, கிணறு தோன்றதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லையே. அதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகும். எங்க கிட்ட ₹1 இல்ல. இருந்த காசெல்லாம் விதைக்கே செலவா போச்சு. இப்ப கடன் வாங்கி கிணறு தோண்டி ஒருவேளை தண்ணி வரலனா எங்க நிலைமை என்ன ஆகுறது? அப்போ பூபதி லக்ஷ்மியை கொஞ்சம் கோவமா பார்த்து, பொம்பளை நீ, உனக்கு என்னமா தெரியும்? புருஷனுக்கு தைரியம் கொடுக்கறத விட்டுட்டு பயமுறுத்தாத. ராமையா, உன்னோட வயல்ல அந்த மூலையில ஒரு வேப்ப மரம் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு ஆழமான உலகம் இருக்கு. அங்கதான் பாதாள கங்கை ஓடுது. அங்க கிணறு தோண்டுனா கங்கை மாதிரி தண்ணி வரும். உண்மையாவா ஐயா? அங்க நிச்சயமா தண்ணி இருக்குமா? 100க்கு 100% இந்த ஊரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. உனக்கு நான் பணம் கொடுக்கறேன். விளைச்சல் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பணத்தை கொடு. ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னா நான் இன்னைக்கே வேலையை ஆரம்பிக்கிறேன்.
என்னங்க, வேண்டாம். அவர் பேச்ச கேட்காதீங்க. கிணறு தோண்டுறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல. அது நம்மளால முடியாது. நீ சும்மா இரு லக்ஷ்மி. அதான் பூபதி ஐயா கடவுள் மாதிரி வந்து உதவி செய்யறாரு. தண்ணி கிடைச்சா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். பூபதி ராமையாவோட மனசுக்குள்ள ஆசை அப்படிங்கிற விதைய விதைச்சிட்டு போயிட்டான். லக்ஷ்மி எவ்வளவு சொன்னாலும் ராமையா கேட்கவே இல்ல. அடுத்த நாள் பூபதி கிட்ட போயிட்டு கிணறு தோன்றதுக்காக பணத்தை கடன் வாங்கி வேலைய ஆரம்பிச்சான். ஒரு வாரமும் ஆச்சு. பள்ளம் தோண்டினாங்க. ஆனா எங்கேயுமே தண்ணி மட்டும் இல்ல. ராமையா ராவும் பகலும் அந்த பள்ளத்துக்கிட்ட தான் நின்னுகிட்டு இருந்தான். ராமையா கிணத்துக்குள்ள தொங்கி பார்த்து வேலைக்காரங்க கிட்ட, ஆ, இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டுங்க. அந்த மண்ணுல ஈரப்பதம் இருக்கிறது தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டுனா உள்ள இருக்கிற கங்கை வெளியில வந்துடுவா. அப்போ லக்ஷ்மி அங்க வந்து ராமையாவோட நிலைமைய பார்த்து கண்ணுல கண்ணீரோட, ஏங்க, ஏற்கனவே 20 அடி ஆழம் தோண்டியாச்சு. இப்ப கூலிக்காரங்களுக்கு கொடுக்க பணம் கூட இல்ல. நம்ம கையில இருக்கிற பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இத்தோட நிப்பாட்டிக்கோங்க. பாதியிலேயே வேலையை நிப்பாட்டினா எப்படி லக்ஷ்மி? இது வரைக்கும் செலவு பண்ண பணம் எல்லாம் வீணா போயிடாதா? பூபதி ஐயா நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு 5 அடிக்கு தோண்டுனா தண்ணி கிடைக்கும். அந்த பூபதி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சி சொன்னானோ இல்ல அவனுடைய சுயநலத்துக்காக சொன்னானோ தெரியல. நேத்து சந்தையில உங்களை பத்தி 4 பேருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேங்க. என்ன பேசினாரு? ராமையாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, கிணறு தோன்றேன்னு அவன் இடத்தையும் அவன் வித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அவன்கிட்ட இனிமே பணம் வாங்காதீங்க. இதெல்லாம் உன்னோட கற்பனை. அவர் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ போ, உன் வேலையை பாரு. ராமையா மறுபடியும் பூபதியை தேடி போனான். இன்னும் கிணறு ஆழமா தோண்டணும், அதுக்கு கொஞ்சம் பணம் கடன் வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்த பூபதி, இன்னுமா ராமையா உன் இடத்துல தண்ணி வரல? ஆனா நம்பிக்கையோட இரு. அது ஒரு ஆழமான உலகம். அங்க நிச்சயம் தண்ணி வரும். பணம் தானே? அதோ அந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்த போட்டுட்டு இந்த 20,000 எடுத்துட்டு போ. ஐயா, உங்க புண்ணியத்துல கிணத்துல தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு கோவில் கட்டுவேன். கோவில் கட்டுறத அப்புறம் பார்த்துக்கலாம். உன் வயல் பத்திரம் என்கிட்ட பத்திரமா இருக்கு இல்லையா? அது போதும். சரி, போய் வேலைய ஆரம்பி. ராமையா அங்கிருந்து கிளம்புனான். நாட்கள் போக போக ஆழம் அதிகமாச்சு. ஆனா தண்ணி மட்டும் வரவே இல்ல. ஆனா ராமையாவுக்கு இருந்த நம்பிக்கையும் போகவே இல்ல. சாப்பாடு தண்ணி எல்லாம் விட்டு அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராமையாவோட நண்பனான ரங்கையா பக்கத்து ஊர்ல இருந்து வந்தான். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் வேக வேகமா வயலுக்கு ஓடுனான். ராமையா கிணத்துக்குள்ள பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தான். அப்ப ரங்கையா மேல நின்னு சத்தமா கத்துனான். ராமையா, டே ராமையா, மேல வாடா. என்னடா அங்க பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த குரலை கேட்டு ராமையா நிமிர்ந்து பார்த்து, ஒரு நிமிஷம் ரங்கையா, தண்ணி ஓடுற சத்தம் கேக்குது. இன்னும் கொஞ்சம் பள்ளம் தோண்டுனா தண்ணி வந்துடும்டா. உனக்கு என்ன பைத்தியமாடா? அது தண்ணி ஓடுற சத்தம் இல்ல, உன்னோட பிரம்ம. மேல வாடா. ரங்கையா ஒரு ஏணியை உள்ள போட்டு ராமையாவை வெளியில வர சொன்னான். உனக்கு அறிவில்லையா ராமையா? 50 அடி ஆழம் தோண்டி இருக்க. இந்த ஊர்ல தான் எங்கேயுமே தண்ணி இல்லையே. அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் தண்ணி வரும்? அந்த பூபதி உன்னை ஏமாத்தி இருக்காண்டா. இல்லடா, அவரு சொன்னாரு இங்க பாதாள கங்கை இருக்குன்னு. நான் விடமாட்டேன்டா. என் வயல் பச்சை பசேல்னு மாறணும். ஐயோ பைத்தியக்காரா, அந்த பூபதிக்கு உன் வயல் மேல ஒரு கண்ணுடா. நீ அவன்கிட்ட கடன் வாங்கினா உன் வயலை அவன்கிட்ட அடகு வைப்பல்ல. அந்த வயலை அப்படியே எடுத்துக்கலான்னு பாக்கறான். அதனால தாண்டா தண்ணி இருக்குன்னு ஆசை காட்டி உன்னை இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். பொய் சொல்லாத. அவர் எனக்கு உதவி செய்யறவரு, எனக்கு பணம் கொடுக்கறவரு. இன்னுமாடா உனக்கு புரியல? அவன் இது வரைக்கும் உனக்கு கொடுத்த பணம் உன் வயலோட மதிப்புல கால்வாசி கூட இல்ல. அவன் உன்கிட்ட இருந்து வயலை புடுங்க தாண்டா பாக்கறான். வேணும்னா லக்ஷ்மிய போய் கேளு, என்னன்னு உண்மை தெரியும். அப்ப லக்ஷ்மி அழுதுகிட்டே அங்க வந்து, ஆமாங்க, ரங்கையா அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. நேத்து பூபதி வீட்டுக்கு வந்தான். உன் புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவன் பாட்டுக்கு பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்க போறான். இந்த வீடும் வயலும் எனக்கு சொந்தமாக போகுது, நீ கிளம்புன்னு சொன்னான். என்னது? பூபதி அப்படி சொன்னானா? ஆமாங்க, இந்த பூமிக்கடியில தண்ணி இல்ல. எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் தண்ணி வர போறதில்ல. நகை எல்லாத்தையும் அடகுல வச்சிட்டோம். வயல் பத்திரத்தையும் அடகுல வச்சிட்டோம். இன்னும் என்ன மிச்சம் இருக்க அடகுல வச்சு அடுத்த வேலையை பாக்குறதுக்கு? ராமையா அவன் தோண்டின கிணற ஆசையா பார்த்து, அப்போ இத்தனை நாளா நான் தோண்டினது கிணறு இல்லையா? என்னை புதைக்கிறதுக்கான பள்ளமா? அப்படின்னா என் ஆசை எல்லாமே இப்ப வீணா போயிடுச்சா? இப்பவும் ஒன்று கெட்டு போகல ராமையா. இந்த கிணத்து வேலையை நிறுத்து. நாம கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின கடனை எப்படியாவது அடைப்போம். ஆசைப்படுறது தப்பு இல்ல, ஆனா பேராசை தப்பு தான். ராமையாவுக்கும் அறிவு வந்துச்சு.
எல்லாரும் வாங்க, அந்த பூபதியை நான் கேள்வி கேட்கணும். என்னோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி என்னை ஏமாத்த பார்க்கறானா? வேண்டாங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டா போனது கிடைக்காது. அவனுக்கிட்ட பணமும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. நம்மள உண்டுல நாக்கிடுவான். உன் மனைவி சொல்றது உண்மைதான் ராமையா. அவசரப்படாத, உன்னோட அறிவை பயன்படுத்து. என்ன பண்ணணும் ரங்கையா? அவன் என் வயலை புடுங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இந்த கிணத்துல தண்ணி வராது, ஆனா தண்ணி வரும் அப்படின்னு அவனை நம்ப வச்சா? தண்ணி வரும்னா எப்படி? நாம இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா டேங்கர் லாரியில தண்ணி கொண்டு வந்து இந்த கிணத்துல ஊத்தி ரொப்பிடலாம். நாளைக்கு காலையில பூபதி கிட்ட போய் கிணத்துல தண்ணி வந்துடுச்சின்னு சொல்லுவோம். அவனுக்கு உன்னோட வயல் வேணுங்கிறதால எப்படியாவது இதை வாங்கணும்னு பார்ப்பான். நாம அவன்கிட்ட இந்த வயலை வித்துடலாம். வயலை விற்கணுமா? அது என் உயிர் போனாலும் கூட நடக்காதுடா. ஒரு நிமிஷம் இருடா, அவன் வயலை வாங்க வருவான்ல. இப்ப நம்ம கிணறுல தண்ணி இருக்கிறதால வயலோட விலைய 2 மடங்கா சொல்லுவோம். பழைய கடன் போக பாக்கி இருக்கிற பணத்தை அவங்கிட்டயே கேட்போம். அந்த பணத்துல அவங்கிட்ட வாங்கின கடனை தீர்த்துட்டு மிச்சம் இருக்கிற பணத்துல வேற ஒரு நல்ல வயலை வாங்குவோம். இந்த வறண்ட பூமி நம்ம கிட்ட இருக்கிறத விட அவங்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. அண்ணன் சொல்றது சரிதாங்க. எங்கே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் முழுசா முழுகடிச்சிருவான் அவன். அதுக்குள்ள அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். ராமையா யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரியே ராமையா ரங்கையா பக்கத்து ஊர்ல இருந்து டேங்கர் லாரியை வர வச்சு தண்ணிய கிணத்துல நிரப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ராமையாவும் ரங்கையாவும் பூபதியோட வீட்டுக்கு போனாங்க. ராமையாவோட முகத்துல சிரிப்பும் கையில ஈர மண்ணும் எடுத்துக்கிட்டு போனாங்க. பூபதி ஐயா, பூபதி ஐயா, உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். கங்கைய வெளியில கொண்டு வந்துட்டேன். கிணத்துல தண்ணி வந்துடுச்சுங்க ஐயா. அதை கேட்டு பூபதி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். என்னது, தண்ணி வந்துடுச்சா? உண்மையாவா? ஆமாங்க ஐயா, இதோ ஈரமண்ணு. உங்க புண்ணியத்துல என் கிணத்துல தண்ணி வந்துடுச்சு. நான் நல்லபடியா விவசாயம் பண்ணி ரொம்ப நல்லா இருப்பேன். உங்க கடனை ஒரே விளைச்சல்ல அடைச்சிடுவேன். பூபதி அவனுடைய மனசுக்குள்ள, என்ன இவன் கிணத்துல தண்ணி வந்துடுச்சுன்னு சொல்றானே, அப்ப என்னோட திட்டம் எல்லாம் போச்சா? தண்ணி இருக்கிற வயல்னா விலை 2 மடங்கா சொல்லுவாங்களே. இவங்கிட்ட இனி கடனை காட்டி மிரட்ட முடியாது. ஆமாங்க ஐயா, ராமையா ரொம்ப கொடுத்து வச்சவன். பட்டணத்துல இருந்து சில பேர் வந்தாங்க. கிணத்துல தண்ணி வந்துடுச்சுன்னு கேள்விப்பட்டு வயலை வாங்க வந்தாங்க. 1 ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் தராங்களாம். 10 லட்சமா? வேற யாருக்கோ எதுக்கு விற்கணும்? ராமையா, நான் உனக்கு உதவி பண்ணியிருக்கேன். வயலை எனக்கே வித்துடேன். நீ கடனை கொடுக்க தேவையில்லை. மேல ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். ஐயோ, 10 லட்சம் ரூபாய்க்கே தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எதுக்குங்க ஐயா 5 லட்சம் ரூபாய்க்கு தரப்போறேன்? அதுவும் இல்லாம இப்ப தண்ணி இருக்கு, நான் விவசாயம் செய்யலாமே. 8 லட்சம் கொடுக்கறேன். கடனையும் நீ தர தேவையில்லை. மேல 8 லட்சம் வாங்கிக்கோ. பத்திரம் என்கிட்ட தானே இருக்கு. அப்ப ரங்கையா ராமையாவை பார்த்து கண்ணடிச்சு, டே ராமையா, ஐயா உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. உன் கடனையும் தள்ளுபடி பண்றேன்னு சொல்றாரு. பேசாம ஒத்துக்கோ ஏண்டா. சரிங்க ஐயா, உங்களை எதிர்த்து என்னால பேச முடியாது. ஆனா மொத்த பணத்தையும் இப்பவே தரணும். பூபதி உடனே அந்த கிணத்துல நிறைய தண்ணி இருக்கு அப்படிங்கறத நம்பி பணத்தை கொண்டு வந்து முதல்ல ராமையாவோட கையில கொடுத்துட்டான். ராமையா அவனுடைய கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு மிச்ச பணத்தையும் வாங்கிக்கிட்டு வயல பூபதி பேருக்கு எழுதி கொடுத்துட்டான். அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா, ரங்கையா, லக்ஷ்மி 3 பேரும் ஊரை விட்டு கிளம்புனாங்க. அதே நேரத்துல பூபதி வேக வேகமா வயல்கிட்ட வந்தான். டே ராமையா, இரு. கிணத்துல எதுக்கு தண்ணி குறைஞ்சிக்கிட்டே போகுது? அது ஆழமான உலகம்னு நீங்க தானங்க ஐயா சொன்னீங்க. கங்கை இன்னும் ஆழத்துல இருக்கா? தோண்டுங்க. உங்க பேராசை எவ்வளவு பெருசோ அதே அளவுக்கு பெருசா பள்ளத்தை தோண்டுங்க, தண்ணி வரும். டேய், என்னை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டியா நீ? நான் உங்களை ஏமாத்தலங்க ஐயா, பாடத்தை கத்து கொடுத்து இருக்கேன். என்னை எந்த பள்ளத்துல தள்ளிவிட பாத்தீங்களோ கடைசியில நீங்க அந்த பள்ளத்துல விழுந்துட்டீங்க அப்படின்னு ராமையா சொன்னதை கேட்டு பூபதி அழவே ஆரம்பிச்சிட்டான். அப்ப ராமையா அவனுடைய குடும்பத்தோட வேற ஊருக்கு போய் சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தான். ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கக்கூடாது அப்படிங்கறத அன்னைக்கு பூபதிக்கு ராமையா ஒரு பாடமா கத்து கொடுத்துட்டான்.